வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு பிளாட் வாங்க போகிறோன்னா நமக்கு வரப்போகிற டவுட் என்ன? ஃபஸ்ட்டு டவுட், அது சிஎம்டி அப்ரூவ்டா இல்லை டிடிசிபி அப்ரூவ்டா, எது வாங்கலாம், எது சேஃப், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிஎம்டினா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுக்குள்ளே வர லேஅவுட்ஸ்க்கு சிஎம்டி அப்ரூவல் வாங்கணும் கண்டிப்பாக. எக்ஸாம்பிள் தாம்பரம், வேளச்சேரி, பல்லாவரம், அம்பத்தூர் இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு சிஎம்டி அப்ரூவல் நமக்கு தேவை. சிம்பிளாக சொல்லணும்னா சென்னை லிமிட்டடில் உள்ள ஏரியாஸ்க்கு தேவை. டிடிசிபினா டைரக்டர் ஆஃப் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங். சென்னை மெட்ரோபாலிட்டனுக்கு வெளில உள்ள ஏரியாஸ்க்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும். எக்ஸாம்பிள் செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மற்ற எல்லாத்துக்கும் டிடிசிபி அப்ரூவல் தான் நம்ம வாங்கணும். சிஎம்டிஏ டிடிசிபி ரெண்டுமே கவர்மெண்ட்டோட அப்ரூவல் அத்தாரிட்டிங்க. சிஎம்டி அப்ரூவலுக்கும் டிடிசிபி அப்ரூவலுக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கவரேஜ் தாங்க. இப்போ சிஎம்டினா சென்னை லிமிட்டில் இருக்கிறது, டிடிசிபினா சென்னைக்கு அவுட்டராக இருக்கிறது. ரெண்டுமே கவர்மெண்ட்டோட அப்ரூவல் தாங்க. இது வாங்கினா சேஃபு, அது வாங்கினா சேஃப் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரெண்டுமே கவர்மெண்ட் அப்ரூவல், ரெண்டுமே சேஃப் தாங்க. சிஎம்டிஏ பெஸ்ட்டு, டிடிசிபி ஒஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லவே முடியாதுங்க. ரெண்டுமே கவர்மெண்ட் அப்ரூவல் தான். நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்க அதுதாங்க மேட்டர். லிவிங்க்கு வாங்குறீங்களா, மெட்ரோபாலிட்டன் ஏரியா ஓகேனா சிஎம்டிஏ பெட்டராக இருக்குங்க. இல்லை நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாலும் ஓகே, இல்லை நான் பொறுமையாக வீடு கட்டினாலும் ஓகே, அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க, அது டிடிசிபி பெட்டர் ஆப்ஷனுங்க. பிளாட் வாங்கும்போது அப்ரூவல் மட்டும் பார்த்தா போதாதுங்க. சிஎம்டி டிடிசிபி இருக்குது, நான் பிளாட் வாங்க போகிறேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு பிளாட் வாங்கும்போது அது என்ன அப்ரூவல், ஒரிஜினல் காப்பி பார்க்கணும். சிஎம்டி அப்ரூவல்னால் சிஎம்டி அப்ரூவல் ஒரிஜினல் காப்பி பாருங்கள். ஈசி பார்க்கணும், பட்டா பார்க்கணும், பேரண்ட் டாக்குமெண்ட் பார்க்கணும், இந்த ப்ராப்பர்ட்டி பேங்க் லோனுக்கு எலிஜிபிளாக பார்க்கணும். ஏன்னா நல்ல லீகல் கிளியராக இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் பேங்க் லோனுக்கு எலிஜிபிள் ஆகும். இந்த மாதிரி செக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி லீகல் டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருந்தால் தான் இது சேஃப் பர்ச்சேஸாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரெரான என்னன்னு சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஒரு பிளாட் வாங்க போகிறீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பற்றி ஏதாச்சும் டவுட்டு வேணுமா, இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ஏதாச்சும் டவுட் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.